Hi friends, welcome to Sugi Mango Kitchen. இன்னைக்கு நம்ம கருவேப்பிலையை எப்படி அதோட பசுமை மாறாம பல வாரங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். கருவேப்பிலை தினந்தோறும் நம்மளுடைய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ரொம்ப அத்தியாவசியமான பொருள். நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களும் இதுக்கு இருக்கு. பெண்கள் கண்டிப்பா சாப்பிடணும். தலைமுடி நல்லா செழிப்பா வளர்றதுக்கு, உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது அப்படின்னு எக்கச்சக்கமான நன்மைகள் இந்த கருவேப்பிலையில இருக்கு. இப்போ நம்ம கையில இருக்கிறது மரத்துல இருந்து உடனடியா பறிச்சு எடுத்த கருவேப்பிலை தான். உருவி எடுக்கும் போதே அதோட வாசனை நம்மளோட மூக்க தொலைச்சிட்டு போகுது. 2 கருவேப்பிலை கொலை எடுத்திருக்கிறேன். இது ஒரு 3 வாரம் 4 வாரம் வரைக்கும் கூட இந்த கருவேப்பிலை நமக்கு வேணும். வெளியே வச்சோம்னா கண்டிப்பா வாடி வதங்கி போகும். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் உருவி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்ல. இப்போ இதை நல்லா உருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்ல இருக்கிற ஏதாவது ஒரு இதுக்கு பதிலாக சில்வர் கூட யூஸ் பண்ணலாம். சில்வர் பாத்திரம், டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டுக்கோங்க, இல்லை டிஷ்யூ பேப்பர், இல்லை நார்மல் பேப்பர். நமக்கு வெள்ளை கலர்ல இருக்கணும் பேப்பர். ஸோ நல்ல வெள்ளையா இருக்கிற பேப்பர் உள்ள போட்டுக்கோங்க. நான் சின்ன காட்டன் துணி மாதிரி போட்டிருக்கிறேன். இப்போ இந்த கருவேப்பிலையில எந்த தண்ணியும் கிடையாது, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. கருவேப்பிலையை முதல்ல கழுவி நல்ல தண்ணி வடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. இந்த மாதிரி ஈரமே இல்லாத கருவேப்பிலையை எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுக்கலாம். இதை ஒரு தடவை நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். 1 மாசம் வரைக்கும் கூட அந்த கருவேப்பிலை அப்படியே பச்சை கலர்ல இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இந்த பாக்ஸ் எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோ மட்டும் தான் வைக்கணும். நிறைய உள்ள தூக்கி போட்டு நல்லா குத்தி குத்தி அமுக்கி வைக்க கூடாது. ரொம்ப இறுக்கமா வைக்காம அந்த பாக்ஸ் எவ்வளவு பிடிக்குமோ அதுக்கு மட்டும் நம்ம கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ இந்த கருவேப்பிலைக்கு மேலேயும் டிஷ்யூ பேப்பரோ இல்லை சின்ன காட்டன் துணியோ மேலே போட்டுக்கோங்க. அடுத்ததான் இதை நல்லா மூடி வச்சுக்கலாம். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கலாம். நமக்கு எப்பெல்லாம் கருவேப்பிலை தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்கலாம். காயிறது, அழுகிறது, வாடுறது இந்த மாதிரி எதுவும் இருக்காது. நீங்கள் முதல்ல எப்படி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பச்சை பச்சையாக எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது இந்த மூடியில் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கலாம். அப்போ அதை மட்டும் தொடச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கிறது நல்லது. இல்லை அந்த மாதிரி பாக்ஸ்லாம் இல்லை அப்படின்னா டிஃபன் பாக்ஸில் போட்டு வைங்க. அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கவரில் கூட போட்டு வைக்கலாம். அதே மெத்தட் தான். உள்ள ஒரு காட்டன் துணி போட்டுட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு மேலேயும் ஒரு காட்டன் துணி போட்டு மூடிக்கணும். அவ்வளோதான். நிறைய குளிர் போகாமல் நல்லா சுற்றி வச்சுக்கணும். ஆனால் அதை விட ரொம்ப பெஸ்ட்டானது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ கருவேப்பிலை பாக்ஸ் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு தடவை கருவேப்பிலை தீரும் போதும் அடுத்த மாதத்துக்குள்ளதான் மறுபடியும் இந்த மாதிரி உருவி அதிலே போட்டு வச்சுக்கலாம். கருவேப்பிலை பற்றிய கவலை இனிமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.